வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றியான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட். இதுக்கான வேகன்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 17th December 2024. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 7th January 2025. ஸோ ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ராக்சிமேட்டாக February 2025 சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் March or April 2025 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கான எல்லா வேகன்சி கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 336 வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டில். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்குடைய ரீஜனல் லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு கண்டிஷன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் படி அவங்க 13,735 வேகன்சி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரியாக படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு. இதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைனல் செமஸ்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ், நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கான்ட்ராவர்சி ஸ்டேட்மெண்ட் தான். என்னென்னா இவங்க கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன் 31/12/2024 அன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டே 7th January 2025. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது ஆக்சுவலாக 31/12ன்றது நாளைக்கு, அதுக்குள்ளே பாஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதோ இல்லை காமிக்கிறதோ அப்படிங்கிறது ஆக்சுவலாக இம்பாசிபிள். ஸோ இது ஒரு கான்ட்ராவர்சி ஸ்டேட்மெண்ட். இது தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கணும், டைப் பண்ணியிருக்கணுன்றது தான் என்னோட அசம்ஷன். ஸோ ப்ளீஸ் இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது ஒரு ரெண்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று மெயின். அதோடைய டேட் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இதோடைய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கு இங்கிலீஷு, நியூமெரிக்கல், ரீசனிங் எபிலிட்டி, இந்த 3 தான் இருக்குது. 100 மார்க்ஸு, 100 கொஷின்ஸு, 1 hour. மெயின் எக்ஸாம் மாத்திரம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு. ஸோ இதில் 190 கொஷின்ஸ்க்கு 200 மார்க்ஸு, 2 hour 40 minutes இருக்கும். இந்த 2 எக்ஸாமும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ஃப்ரீ ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாங்க. இது வழக்கம் போல் SC, ST, OBC, எக்ஸ் சர்வீஸ்மேன், PW கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் இந்த ஆன்லைன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் இதுக்கான ஆப்ஷனை எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆன்லைன் ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் மாத்திரம்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, குவாலிஃபிகேஷன், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே திரும்பவும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட அப்ளிகேஷன் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள்.